Chapter 4 Quadratic Equation Exercise 4.1 Second sum பார்க்க போகிறோம். Represent the following situations in the form of quadratic equation. இப்போ இந்த situation கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம quadratic equation formula எழுதணும். The area of rectangular plot is 528 meters square. The length of the plot in meter is 1 more than twice its breadth. We need to find length and breadth of the plot. இங்கே we need to find hint மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த்து அண்டு பிரெத்து. லென்த்து வேணும், பிரெத்து வேணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன் ஹியர் எழுதிக்கணும். சொல்யூஷன் எழுத போகிறோம். கிவன் என்னென்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 528 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ரஃபாக டயக்ராம் வரைஞ்சி ரெக்டாங்கிள் ஏரியானா அதோட இன்னர் ஸ்பேஸ், தட் இஸ் 528 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ரெக்டாங்கிள்ங்கிறப்போ ரெண்டு கண்டிஷன் வரும், ஒன்று லென்த்து, இன்னொன்று பிரெத்து. ஓகேவா? இங்கே பிரெத்து என்னன்னு கொடுக்கல, ஆனால் லென்த்து வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரெத்து எதுவுமே சொல்லாதனால பிரெத்தை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். நம்ம பிரெத்து வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். லென்த்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா the length of the plot is 1 more than twice its breadth. The length of the plot is 1 more than twice its breadth ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ பிரெத்து வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். லென்த் வந்து 1 more than twice its breadth. ஓகேவா? இப்போ பிரெத்துனுங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் நம்ம. இப்போ 1 + 2xன்னு எழுதிக்கிறோம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 528 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு லென்த்து இன்ட்டு பிரெத்து ஈக்குவல் டு 528 மீட்டர் ஸ்கொயர். லென்த் இங்கே என்ன எடுத்திருக்கோம் நம்ம? 1 + 2x இன்ட்டு பிரெத் என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 528. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸில் இருக்குது இல்லையா? நார்மலாக அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எக்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸ் சிங்கிள் டேர்மாக இருக்குது. ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × x, இந்த ப்ளஸ் சைன் இங்கே இருக்குது, இந்த டேர்ம் எடுத்து அதுக்கப்புறம் இது 2x × x ஈக்குவல் டு 528. இப்போ 1 × x is x, 2x × x 2x² ப்ளஸ் ஈக்குவல் டு 528. இப்போ டேர்மை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணால் x² டேர்ம் ஃபஸ்ட் எழுதுவோம். 2x² ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 528. இப்போ இது என்னது? ax² சாரி 2x² ப்ளஸ் எக்ஸ், இந்த ப்ளஸ் 528 ஈக்குவல் டு கந்தாண்ட வரும்போது மைனஸ் 528 ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் நம்மளோட required quadratic equation. This is required quadratic equation.